வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு காற்றாகி கடலாகினாள், பாகம் 1. திரும்பாத இரவு. கடல் அலைகள் மெதுவாக கரையை தழுவிச் செல்லும் சத்தம் கேட்டது. தூரத்தில் ஏதோ பழைய ரேடியோ பாடுவதற்காக அதன் தொண்டையை கனைத்து கொண்டிருக்கும் சத்தமும் கேட்டது. மெதுவாக கடல் காற்றும் வீசிக்கொண்டிருக்கும் தருணம். மெதுவான குரலில் கடற்கரையில் அலைமோதும் ஒளி கேட்டாலே சிலருக்கு மனதில் அமைதி பிறக்கும், ஆனால் சிலருக்கு பயம் பிறக்கும். ஆனால் மூஞ்சூர் என்ற சிறிய கடற்கரை கிராமத்தில் இந்த ஒளி ஒரு சாபத்தின் நினைவாக இருந்தது. என்ன சாபம் என்பதுதான் இந்த கதை. கடல் புறாக்கள் அழும் சத்தம் நிறைந்து இருந்தது அன்றிரவு. 40 வருடங்களுக்கு முன் மூஞ்சூர் ராயர் பங்களா மூடப்பட்டு இருந்தது. அங்கு ஒரு அழுகுரல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள். அந்த அழுகுரல் கடலில் கரைந்த நாளை அந்த பங்களா கருமையாகி விட்டது. ஆனால் எவரும் உண்மையை கண்டறிய முயலவில்லை. உயிர் பயம்தான், வேறு என்ன? ஆனால் ஒருத்தி மட்டும் அந்த உண்மையை கண்டறிய எதையும் செய்ய துணிந்தவளாக இருந்தாள். அவள்தான் மாளவிகா. மாளவிகா ஒரு கல்லூரி மாணவி. அவளின் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி குறும்படம் எடுக்க வேண்டும். அவளுக்கு எப்பொழுதும் இந்த ஹாண்டட் பிளேஸ் மீது ஆர்வம் அதிகம். ஆதலால் அவள் எடுக்க போகும் படத்தையும் அவ்வாறே இயக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தாள். அவளது புதிய படத்தின் தலைப்பு சாபத்தின் சத்தம் என்று வைத்துள்ளாள். அதை இயக்கி படமாக்கத்தான் அவள் இடங்கள் தேடிக்கொண்டு இருந்தாள். அவ்வாறு அவள் வந்திருந்தது மூஞ்சூர் கிராமத்திற்கு தான். கடல் காற்று பின்னால் வீச கடற்கரையில் இருந்த மக்கள் பேசிக்கொண்டு இருந்தனர். அந்த ராயர் பங்களால நைட்டு 12 மணிக்கு திடீர்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் போகிறதில்ல. இங்க இருக்க கிராமத்து மக்கள் யாருமே அங்க போகிறதில்ல. எங்க பஞ்சாயத்துல அதுக்கு தடையும் போட்டிருக்காங்க. அவர்கள் மெதுவாக பயம் நிறைந்த குரலில் பேசுவது அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாளவிகா சிரித்தாள். சாபம், பேய், பிசாசு, மாயை, மோகினி எல்லாம் மனுஷங்களோட மனசுல எழும் கற்பனை தான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தாள். ஆனால் அவளுக்கு இன்னும் புரியாத ஒன்று மட்டும் மனதில் இருந்தது. அவளுக்கு ஒன்று புரிந்திருக்கவில்லை. சில கதைகள் கேட்பதற்கல்ல, அது உணர்ந்தால்தான் நம்பிக்கையே வரும். ஆனால் அந்த நம்பிக்கையோடு ஒரு உயிர் பயமும் வாழ்வில் மறக்க முடியாத தருணமும் சாவின் விளிம்பையும் அடையும். அந்த ஒரு நொடி மனிதனின் மனதை உறையச் செய்யும் பயத்தை அவள் சந்திக்க போகிறாள் என்பதை. அனைத்திற்கும் சரி சரி, நான் போகல, சரிங்க நான் போகல சொன்னா நம்புங்க என்று கேட்டுவிட்டு அவள் தங்கியிருக்கும் அறைக்கு சென்ற மாளவிகா இரவு 11:45 மணிக்கு அவள் தங்கியிருந்த அறையின் முட்டை மாடிக்கு சென்று ஊரே அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பதை உறுதி செய்துவிட்டு மெதுவாக அவர்கள் எச்சரித்த அந்த ராயர் பங்களாவின் வாசலுக்கு சென்று நின்றாள். எந்த பயமும் இல்லாமல் துணிச்சலாக அந்த பங்களாவின் கேட்டை திறந்து உள்ளே நடந்து சென்றாள்.
அதற்கு மந்திரித்து தாயத்து கயிறாவது கட்டி வைத்திருப்பார்கள். பார்த்தால் அதற்கு ஒரு பூட்டு கூட இல்லாமல் திறந்தே இருந்தது அந்த பங்களாவின் கதவு. மந்திரிக்க கூட அந்த பங்களா வாசலுக்கு வரும் துணிச்சல் இந்த மக்களிடம் இல்லை போலும் என்று நினைத்து சிரித்து கொண்டாள். அந்த இரும்பு கேட் சத்தமாக திறந்து கொண்டது. அதுவே உணர்த்தியது பல ஆண்டுகளாய் அதை யாருமே திறக்கவில்லை என்பது. அந்த கிரிச்சேடும் சத்தத்தில் மாளவிகாவிற்கே உள்ளூர மனதில் ஒரு பயம் எட்டி பார்த்தது. அவளுடைய நண்பன் தான் கேமராமேனாக இருந்தான். அவன் கலாய்க்கும் குரலில் கேட்டான், என்ன மாளவிகா, ஒரு கேட்டு சத்தத்துக்கே அள்ளு விட்டுருச்சு போல, நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்த, இப்ப என்னமோ சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரே இடத்துல நிக்கிற என்று நக்கலாக கேள்வி எழுப்பினான். அவள் சிரித்து விட்டு சொன்னாள், நான் என்ன நீ நினைச்சியா? பயந்த ஒன்னும் நிக்கல. நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீனே இந்த கேட்டோட சத்தம் தான், புரியுதா? அத செம்மையா ஒரு ஆங்கிள் கேமரா பிக்ஸ் பண்ணி எடு, படம் கண்டிப்பா ஹிட் தான் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டு அவளின் படத்தை இயக்க தொடங்கினாள். அவள் சொல்லியது போல் கேமராமேன் அவனின் ட்ரைபாட் எனப்படும் கேமரா ஸ்டாண்டை விரித்து அதில் கேமராவை பொருத்தி அவள் சொல்லியது போல் பயங்கரமாகவும் பயம் தரும் விதமாகவும் இருப்பதற்காக ஒரு ஆங்கிளில் கேமராவை செட் செய்து படமாக்க துவங்கினான். கடல் அலை பின்னணி ஓசையில் கடல் காற்று மிதமாக முகத்தில் பட அவன் ஆக்ஷன் என்றதும் மாளவிகா அந்த வீட்டின் அந்த இரும்பு கேட்டை திறக்கிறாள். முகத்தில் அச்சம் நிறைந்தவாறு அந்த அந்த இரும்பு வாயில் கதவை கை வைத்து தள்ளி திறக்கிறாள். இம்முறையும் அது கிரீச்சிடும் சத்தத்துடன் திறந்து கொண்டது. கட் என்று அவன் கத்தினான். இவ்வாறே அவளின் படத்துடைய முதல் காட்சி படமாக்கப்பட்டது. மாளவிகா அந்த வீட்டிற்குள்ளே செல்லும் போது ஒரு பழைய ரேடியோவை பார்க்கிறாள். கடல் மண்ணாலும் தூசியாலும் மூடப்பட்டிருந்த ஒரு பழைய ரேடியோவாக இருந்தது. திடீரென அவள் அருகில் சென்றவுடன் அது சற்று திக்கி திக்கி 70களின் ஒரு பழைய பாடலை ஒலிக்க துவங்கியது. மாளவிகா அதிர்ந்து விட்டாள். ஆனால் கேமராமேன் அவளின் தோழன் கலாய்ப்பான் என்பதற்காக வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அந்த பாடல் வரிகள் அவளை மீண்டும் அச்சுறுத்தியது. நீ வந்த பெண்ணதான் நான் போனே. இம்முறை எதற்கெடுத்தாலும் கலாய்க்கும் கேமராமேனே பயந்து போய் அந்த ரேடியோவை தட்டி தட்டி இருக்கும் அனைத்து சொடுக்குகளையும் சொடுக்கி பார்த்து அதை அணைக்க முயன்றான். ஆனால் மாளவிகா அவனை தடுத்து ஒன்றை சொன்னாள். விடு, இதையும் நம்ம பேசாம நம்ம படத்துல ஒரு சீனா எடுத்துக்கலாம், நீ போய் கேமரா செட் பண்ணு. அந்த ஒளி அவளது முகத்தில் மிதமாக விழுந்தது. கேமரா லென்ஸை அட்ஜஸ்ட் செய்ய முயன்றாள். ஆனால் கேமராமேன் கேமரா ஸ்கிரீனை பார்த்து அலறினான். ஏனெனில் அவன் ரெக்கார்ட் செய்திருந்த வீடியோவில் மாளவிகா அருகில் அதே போல் இன்னொருத்தி நின்றிருப்பது தெரிந்தது. அவள் வெள்ளை நிற சேலை கட்டி முகம் தீயில் கருகி இருந்த ஒரு பெண் நிழல் போல் நின்றிருந்தாள். ஆனால் உயிருள்ள உருவமாக தெரிந்தாள். மாளவிகா நிமிர்ந்து அவள் நின்றிருந்த இடத்தை பார்த்தாள். அங்கு யாருமே இல்லை. ஆனால் கேமரா ஸ்கிரீனில் மட்டும் அந்த வெள்ளை சேலை அணிந்திருந்த பெண் தெரிந்தாள். அத்துடன் பின்னால் இருந்த கடலில் ஒரு புகையும் எழுந்தது. அந்த புகை ஒரு பெண்ணின் உருவம் எடுத்து நின்றது. அவள் மெதுவாக பேசுகிறாள். நீ என் குரலை கேட்க வந்தியா? மாளவிகா
கைகள் நடுங்க உயிர் பயம் அடைந்தவளாக, நீ யார் நீ என்று அவளிடம் எதிர்கேள்வி கேட்டாய். அந்த உருவம் திகிலாக புன்னகைத்தது. நீ பேய் படம் தானே எடுக்கிற, நீ எடுக்க போற படத்துல அதுல நான் பேயா நடிக்கிறேன். ஊர் மக்கள் சொன்னாங்களே, உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் பாடுற சத்தம்தான் இந்த ராயர் வீடு ஃபுல்லா கேக்குது. இப்போ எனக்கு அந்த பாடுற குரல் மீண்டும் எனக்கு வேணும். அந்த ரேடியோ இப்பொழுது சத்தமாக பாடுகிறது. மாளவிகா காதை மூடிக்கொண்டாள். அதன் சத்தம் தாங்க முடியாதவளாக. வானத்தில் மின்னல் வெட்டியது. அவள் நெருங்கி பார்த்தாள். அந்த ரேடியோவின் ஒளியில் தன்னுடைய முகமே இல்லை. நான் எங்க இருக்கேன் என்று அவள் கத்தி ரேடியோவின் கண்ணாடியை பார்க்கிறாள். அதில் அவளது முகத்துக்கு பதிலாக அந்த பெண்ணின் முகம் தெரிந்தது. நிசப்தம் மட்டும் நிறைந்தது. கடலலை சத்தம் மட்டும் மயான அமைதியில் ஒலித்துக் கொண்டு இருந்தது. அன்றிரவு மாளவிகா அந்த வீட்டில் இருந்து வெளியவே வரவில்லை. ஆனால் காலை ஊர் மக்கள் மீன் பிடிக்க செல்லும் போது கடற்கரையில் இருந்து ஒரு கேமராவை மட்டும் கண்டெடுத்தார்கள். அதில் அவள் நின்ற இடத்திலேயே ஒரு நிழல் புகை வடிவில் ஒரு படமாக்கப்பட்டு இருந்தது. அந்த நிழல் யாருடையது? மாளவிகாவா? இல்லை அந்த மாயக்குரலுடைய பெண்ணுடையதா? இந்த சாபம் என்ன? சாபம் தொடருமா என்பதை பாகம் 2 நாளை இதே சேனலில் இதே நேரத்தில் பார்ப்போம். நன்றி.